எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கச்சாயம் தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு நம்ம வீட்டில் இருக்கிற இது செய்ய போகிறோங்க. கோதுமை மாவுங்க, கரும்பு சர்க்கரை, சோடாப்பு இதெல்லாம் போட்டு வாழைப்பழம் போட்டு நம்ம கச்சாயம் தாங்க பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இப்போ கோதுமை மாவு நம்ம தேவைக்கேற்ப நான் ஒரு 1/4 கிலோ கடவை எடுத்துட்டேங்க. அதில் கொஞ்சோண்டு சோடாப்புங்க. எங்கள் ஊரில் சரியான மழைங்க, தட்டி எடுத்துருச்சு. நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டு வர்ற பாருங்கள். அந்த அளவுக்கு சரியான மழைங்க. கரண்ட் இல்லை, நான் கரண்ட் இல்லாமல் தாங்க எடுக்கிறேன். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எடுக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கரும்பு சர்க்கரை தேவைக்கேற்ப அளவாக போட்டுக்கலாங்க. நான் போட்டு வரேங்க. பாருங்கள், இப்போ கரும்பு சர்க்கரையும் கோதுமை போட்டு நல்லா கலக்கி தண்ணி ஊற்றி அந்த கச்சாய பதத்துக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு பழம் போடுறேங்க, போட்டு பிசைஞ்சிட்டு வர்றேங்க. பார்த்துக்கலாம். ஏன்னா நம்மளால் வீடியோ கரண்ட் இல்லாதனால நம்மளால் என்னால் எடுக்க முடியலைங்க. அதனால் நான் எல்லாமே பிசைஞ்சிட்டு நான் வர்றேங்க. பார்க்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பழம் போட்டு இது பழ கச்சாயங்க. இந்த அளவுக்கு பிணைஞ்சிக்கோங்க. இன்னும் நைஸாக பழத்தை ஒரு மிக்சியில் ஓட்டி அடிக்கலாங்க. நான் கரண்ட் இல்லாதனால இப்படி போட்டுருக்குறேங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. எண்ணெய் வேறு காஞ்சிட்ருக்குதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கச்சாயம் நம்ம கோதுமை மாவு எடுத்துங்க. இந்த கோதுமை மாவில் ஆட்டி எங்கள் அம்மாலாம் செய்வாங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கச்சாயம். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த பழ கச்சாயம் வந்து வாரத்தில் 2 தடவை 3 தடவை கூட சாப்பிட்லாங்க. ஈஸியான டிஷ்ஷுங்க. இதுக்கு எந்த வித செலவு இல்லைங்க. என்ன நம்ம வீட்டில் இருக்குதோ அதுதாங்க நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு செலவும் கம்மிங்க, ரொம்ப ஹெல்த்திங்க. எங்கள் ஊருங்க கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர் சைடு சரியான மழைங்க. அதுவும் எப்படின்னா நல்லா 2 மணிக்கே பிடிச்சிடுங்க. சரி, கரண்ட்டு வரட்டு வீடியோ போடலான்ட்டு வரவே இல்லைங்க. அப்புறம் தான் நான் சரி ஒரு இது செஞ்சு போடலான்ட்டு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மேலே இது பண்ணி போடுறேங்க. நல்லா வேகட்டு நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பழ கச்சாயம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்கள், இது பார்த்தா கருப்பாக தான் இருக்குங்க. நம்ம கரும்பு சர்க்கரை போட்டதுனால உங்களுக்கு கரும்பு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் அஸ்கா போட்டுக்குங்க, வெல்லம் போட்டுங்க, எது வேணால் போட்டுக்கலாங்க. கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதுங்க. நான் கரும்பு சர்க்கரை போட்டதுனால அப்படி இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக வேணாங்க, இதுக்கு முன்னாடி எடுத்துங்க. பாருங்கள், இன்னொன்று கூட போட்டு காமிக்கிறேன். குழந்தைங்க நல்லா அந்த பழத்தோடு இருக்கிறனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லதுங்க. இது கரண்ட் இல்லாதனால தாங்க நான் இவ்வளோ லேட்டாக பண்ணிட்டேன். சரி, வரும் அப்புறம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஈஸியான டிஷ் தாங்க. சர்க்கரை போட்டாலே சூப்பராக தாங்க இருக்கும். சர்க்கரை போட்டு தான் செய்கிறத விட இது போட்டிங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. வேறு இந்த கலர்லேயே நீங்கள் எடுத்துக்கங்க. சூப்பராக இருக்குங்க இந்த கச்சாயம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்ங்க.